அழைக்கிறான் மாதவன். நான் எதுக்கு இங்க வந்திருக்கின்ற கேள்வி வரும். அப்ப இந்த பிறப்பினக்கூடிய சுழற்சியில மாட்டி தவிச்சுக்கிட்டே இருக்கும். இத பட்டினத்தாரு அந்த கழுகு மரம் ஏற்ற இருக்கும் போது நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, கழுகு மரம் ஏற்ற போகும்போது அந்த கழுகு மரம் பத்தி எரியுதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. அப்போ ஒரு பாடல் பாடுறாரு, என் செயலாவது யாதொன்றும் இல்லை உன் செயலே என்று உணர பெற்றேன், இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையும் என்னை இங்க வந்து ஊண்டதுவே. நான் பிறந்ததுக்கு அப்புறம் எந்த தீவினையும் பண்ணல, ஆனா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்குள்ள இப்ப நான் நிக்கிறேன். இந்த பிரச்சனைக்கான காரணம் நான் பிறந்ததுக்கு அப்புறம் எதுவும் பண்ணல, ஆனா முன்னாடி சிலது பண்ணிருப்பேன்ல, அதனால இங்க வந்து நிக்கிறேன்னா ஓகே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. பிறப்பை பத்தி யாரு பாடல, பிறப்பை பத்தி யாரு பேசல. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். நீ பிறப்பென்னும் பெருங்கடல நீந்திதான் ஆகணும். நீந்தலாம் மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டே இருக்கணும். எப்படி நீந்துறது? நீச்சல் தெரியணும். எந்த நீச்சல்? ஏதோ ஒன்று பிடிச்சுக்கணும், பிடிச்சிட்டு நீந்திக்கலாம். கரை சேருவதற்கு எனக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது, ஆமாவா இல்லையா? கரை சேருவதற்கு எனக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது. உதவியும் பக்கத்திலேயே இருக்கு, பிடிக்கலையே. பக்கத்துல தெர்மாகோல் இருக்கு, பிடிச்சா கரை சேரலாமா முடியாதா? இல்ல வந்து ஏர் நிரப்பப்பட்ட அந்த டியூப் இருக்கு, கரை சேரலாமா முடியாதா? தாராளமா சேரலாம். அதை கண்டுக்க கூட மாட்டோம் நம்ம, அதை கண்டுக்கிறது கூட கிடையாது. அப்படி எங்கிறது கரை சேர்றது? இந்த ப்ராசஸ் அங்கதான் எடுத்துட்டு போக போகுது. என்ன செத்து கரவுது அவ்வளவுதான். ஒதுங்க போறது உண்மைதான், உயிரோட ஒதுங்குறமான்னு தெரியல, அவ்வளவுதான். சோ இந்த பிறவி என்னக்கூடிய பெருங்கடல் நீந்திதான் ஆகணும்னு சொல்லி சொல்றாரு திருவள்ளுவரும். அப்ப இது எப்படி உண்டாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்மத்தின் அடிப்படையில் உண்டாகுது. கர்மம்னா என்ன? செயல் என்று பொருள். கர்மம் என்றால் செயல். கர்ம யோகம் அப்படின்னா என்ன? செயல் மூலமாக யோகம் செய்வதால் அதன் பேர் கர்ம யோகம். கர்மா என்றால் செயல். செயல் மூலமா அவங்க வந்து ஒரு அருளை செய்கிறாங்க. என்ன? எந்த ஒரு பலனும் கருதாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நோக்கத்தில் செய்யக்கூடியது கர்மயோகம், வாலண்டியர். இப்போ என்னன்னா இந்த டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு 5 வகையான கர்மாக்கள் சொல்லுவாங்க. அதுல 3 வகையான கர்மாக்கள் இப்ப நம்ம பார்ப்போம். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மா விட்டுருங்க. இந்த 5 வகையான கர்மால ஃபர்ஸ்ட் 3 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 3 என்ன? சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மானா என்ன? நம்மளோட டோட்டல் பேலன்ஸ் ஷீட், உங்களோட பேலன்ஸ் ஷீட் இது வரைக்கும் ஒரு பிறப்பிலையும் நீங்க என்னென்ன செய்தீர்களோ அந்த மொத்த பேலன்ஸ் ஷீட்டும் அதுதான். பார்த்தா சொல்லிடலாம், ஓகே இவனை வந்து இது பண்ணியிருக்க, இவனை ஏமாத்திருக்க, இவன்ல இருந்து கொள்ளையடிச்சிருக்க, இவனை காயப்படுத்தியிருக்க, அதை பண்ணியிருக்க, இதை பண்ணியிருக்க. அந்த பேலன்ஸ் ஷீட் மொத்தத்தையும் பார்த்தா எப்படி இந்த ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது பேலன்ஸ் ஷீட் வச்சு ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, என்னென்ன பேலன்ஸ் ஷீட் நம்ம இருக்கும் அந்த இதில் பார்த்தா இருக்கும், ஒரு பேப்பர்ல பார்த்தா இருக்கும் பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் தான் சஞ்சித கர்மா. பிராரப்த கர்மா அப்படின்றது இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன அனுபவிக்க போறீர்களோ அதை இறைவன் உங்களுக்கு இதை மட்டும் அனுபவிச்சிருவான்னு சொல்லி கொடுக்கறது பிராரப்த கர்மா. எப்படி? ஒரு 1000 மூட்டை பேலன்ஸ் இருக்குது, ஒரு 100 மூட்டையை தூக்கி போடுறாரு, அந்த மூட்டையை எடுத்துட்டு ஒரு 100 மூட்டையை போய் வித்துட்டு வா, கழிச்சுட்டு வா. நீங்க திரும்ப என்ன பண்றீங்கன்னா இந்த குப்பையை அங்க போய் கொட்டிட்டு வர்றதுக்கு அங்க இருக்கிற குப்பையெல்லாம் திரும்பவும் இன்னும் பக்கத்துல இருக்கிறவட்டெல்லாம் கோணி பையன் வாங்கி போட்டு நூல் சுத்தி எவ்வளவு குயிக்கா எந்த கொரியர் சர்வீஸ் ரொம்ப குயிக்கா இருக்கும் அந்த கொரியர் சர்வீஸ்ல அனுப்புறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கிறீங்க. பை யார் அமிச்சா சீக்கிரமா போயிடும். இது பிராரப்த கர்மா. இப்ப என்னன்னா இந்த 100 மூட்டை இருக்கு இல்லையா, இந்த 100 மூட்டையை கழிக்கிறதுக்காக இறைவன் அனுப்பி இருக்கிறாரு. 100 மூட்டையை சுமந்து வந்திருக்கிறீங்க, திரும்பவும் நோட ஏத்தி தலையில தலை ஃப்ரீயா தான் இருக்கும், வச்சுக்கிறேன் தம்பி அதை கொடுங்க, அப்படி ஏத்திக்கிறீங்க. இப்ப திரும்ப என்ன தெரியுமா ஆகும்? இந்த பிறப்பு என்பது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் எங்க போய் இறக்குவீங்க? லோட வேற அவசரம் போய் இறக்குவீங்க. போய் சஞ்சித கர்மா கூட 1000 பாப்பாரு, டே 1000 மூட்டை இருந்தது என்ன குறையவே மாட்டேங்குது,
அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. இன்னும் குறையவே மாட்டேங்குது. இல்ல இப்பதானடா ஒரு 1000, இப்பதானடா ஒரு 100 மூட்டையை கொடுத்தாச்சு, அப்படின்னா 900 மூட்டை தானே இருக்கணும். திருப்பதி வந்ததுக்கு அப்புறம் 1200 மூட்டை இருக்குது. அப்ப என்ன பண்றேன்னா, இந்த சஞ்சித கர்மால இருந்து வரக்கூடிய கொஞ்சம் பேலன்ஸ் எடுத்து இவ்வளவுதான் நம்ம அனுபவிக்க போறத பிராரப்த கர்மா கூட வருது. இதுதான் ஒரு ஜாதகம் எழுதப்படும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜனனி ஜென்ம சௌக்கியானம், வரதனி குல சம்பதம், பதவி பூர்வ புண்ணியானம், லிக்கித ஜென்ம பத்திரிகை. ஒரு ஜாதகமும் எழுதப்படும் போது இந்த வாசகம் என்பது அதில் எழுதப்பட்டிருக்கும். ஜனனி ஜென்ம சௌக்கியானம், வரதனி குல சம்பதம், பதவி பூர்வ புண்ணியானம். புரியல, சும்மா கேட்டு லிக்கித ஜென்ம பத்திரிகை அப்படின்னா இந்த ஜென்மத்தில் இந்த ஜாதகருக்கு என்னென்ன விஷயங்கள் இவர்கள் அனுபவிக்க போறாங்கிறது இந்த கட்டம் சொல்லும். இந்த கட்டம் சொல்லிடும், நீ இந்த ஜென்மத்துல நீ என்ன அனுபவிக்க போற, உனக்கு என்ன இருக்கு, உனக்கு என்ன இல்லை, இதுதான் நீ அனுபவிக்கணும், நீ அதை அனுபவிப்ப. அப்ப நான் இறைவன்கிட்ட வேண்ட தாண்ட முடியாதா? தாண்டலாம், அது வேற மேட்டர், அதை சொல்றேன் உங்களுக்கு. கர்மனா கர்மா கழிச்சுதான் தீரணும். அப்ப என்ன, இப்ப இதை நம்ம ஏத்துக்க மாட்டோம். முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா பயம் வந்துடும்ல, அதுதான் அனுபவிக்க போறோம். ஆனா அது ஏத்துக்க முடியாது இல்ல. அது ஏத்துக்கிற நிலை வந்துச்சுன்னா ஜாதகம் சொன்ன அவர் நடத்துற நடந்தா நடக்கட்டுமே இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இந்த கல்யாண வாழ்க்கை சிறப்பா இருக்காதுன்னு போது சொன்னாங்க. எனக்கு சொல்லும் போது எப்படி இருந்ததுன்னா, ஐயோ நம்ம கல்யாண வாழ்க்கை சிறப்பா இருக்காதா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கல்யாணமே வேண்டாம்னு கொஞ்ச நாள் இருந்தேன். கல்யாண வாழ்க்கையை பத்தி பேசினா எனக்கு தோணவே தோணாது. ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு தான் அதை பத்தின இம்பார்ட்டன்ஸ் இல்லையே. நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் எனக்கு பிரச்சனையே தெரியுது. நான் எப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல எனக்கு பிரச்சனையே தெரியாது. ஒருத்தனை வேணும்னு நான் நினைக்கும் போதுதான் அவன் என்ன தப்பா நினைச்சிருவானோன்ற ஒரு ஃபீல் வருது. அவன் எனக்கு தேவையில்லைன்னா அவன்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணுற அவசியமே கிடையாது. அவசியம் இருக்கா? கிடையாது. அப்போ என்ன பண்றோம், இந்த சஞ்சித பிராப்த கர்மா இந்த ஜென்மத்துல இவன் என்ன அனுபவிக்க போறான்னு அந்த ஜாதகம் என்பது சொல்லுது. அதை தான் அவன் அனுபவிக்க போறான். அது பிராரப்த கர்மா. அதனாலதான் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கலன்னா உனக்கு பிராப்தம் இல்லை போல அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு பிராப்தம் இல்லடா கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த கர்மாவோட லிங்க் பண்றாங்க. ஆகாமிய கர்மா, இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில ஆக்ஷன் இருக்குல்ல. இப்போ எனக்கு இல்லையே எல்லாமே அப்படிதான் நடக்குது. இப்போ நான் வந்து சொல்றேன், இப்ப இங்க ஒரு உயிரினம் இப்படி போகுது, ஒரு எறும்பு இப்படி நடந்து போகுது. இப்ப அந்த எறும்புக்கு என்னால வழியும் விட முடியும், போட்டு மிதிச்சு சாகடிக்கவும் முடியும். இப்போ ஆக்ஷன் என்ன நடந்துச்சு? உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிதான் நீங்க செயல்படுறீங்க. அப்ப இந்த ஆக்ஷன் மூலமாக என்ன வருது உங்களுக்கு அப்படின்னா, ஆகாமிய கர்மால ஆட் ஆகுது. அது எங்க போய் சேரும்? அதே மாதிரி திரும்பவும் அந்த பேலன்ஸ் ஷீட்ல போய் சேரும். ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பிராப்தம் இருக்கு, பிராரப்தம் இருக்கு, அதுக்கப்புறம் ஆகாமியம் இருக்கு. இந்த ஆகாமியம் திரும்ப கொண்டு போய் அங்க சேர்ப்பீங்க. ஆகாமிய கர்மா திரும்ப பேலன்ஸ் ஷீட்ல ஆட் ஆகிட்டே வரும். காமியம் நிஷ்காமியம். அடுத்து நல்லது பண்றேன், எனக்கு நல்லது வரட்டும், இது காமியம். புண்ணியம் செஞ்சா புண்ணியம் வருது, எனக்கு புண்ணியத்தோட லோடு ஆட் ஆகுது. நிஷ்காமியம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் செய்யறேன், பலன் எதிர்பார்க்காமல் செய்யறது நிஷ்காமியம். இதுக்கு மட்டும் இறைவன் ஹெல்ப் பண்ணுவார். எது? கர்மத்தை கழிப்பதற்கு இறைவன் எந்த வழியில் ஹெல்ப் பண்ணுவார்னா, நான் புண்ணியம் நான் பாவம்ன்றாரு ஆதிசங்கரர். புண்ணியமும் 0, பாவமும் 0. அப்படின்னா தான் பிறக்க மாட்டேன். புண்ணியம் உனக்கு நீ சேர்த்தினாலும் திரும்ப பிறப்ப. ஏன் திரும்ப புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறக்கணும். புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக பிறக்கணும். அப்ப அதுல என்ன இன்னொரு பிரச்சனைனா, புண்ணியம் இருக்கும்போது அருள் இருக்குது, ஆனா திரும்பவும் வேற மாதிரி நம்ம டேர்ன் ஆகணும் அப்படின்னா ஆகாமிய கர்மாக்குள்ள போக ஆரம்பிக்கும். அப்புறம் திரும்பவும் பேலன்ஸ் ஷீட்ல போகும். திரும்ப போய் திரும்பி பார்த்தா அப்பா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா மொத்தமும் சேர்ந்துருக்கும். அப்போ இதுக்கு மட்டும் இறைவன் ஹெல்ப் பண்றாரு. எப்படி ஹெல்ப் பண்றாரு? எந்த செயல் செய்தாலும் நான் செய்யல, இறைவன் செய்யறாரு. அப்படி இருக்கா? இருக்கு. எந்த விதத்துல நான் சொல்றேன், ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சு, ஏதாவது நடந்துச்சுன்னா அவன் மரத்துக்கு பழி போட்டுருவீங்க. பெருமை நடந்துச்சுன்னா உங்ககிட்ட எடுத்துப்பீங்க. நான் பண்ணதுங்க, நான் பண்ணது. ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம கிட்டயா இருக்கு, எல்லாம் இறைவன் கிட்ட இருக்கு, எல்லாம் இறைவன் கிட்ட இருக்கு. அப்படிதான் நம்ம பேசுவோம். தவறு நடந்தா மட்டும் அவர் மேல பழிய போட்டு, பெருமை நடந்தா மட்டும் நான் பண்ணது, இதுக்கு இறைவன் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. ஒரு
நல் விஷயம் பண்ணி அதனால் வரக்கூடிய பெருமையும் இறைவன் கிட்ட கொடுக்குறீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவார். வர்றதுக்கு கிரெடிட்ஸ் எடுத்துட்டு மீதி எதுக்கும் நீங்க எல்லாத்தையும் தூக்கி அவர் மேல நீங்க பண்ணி போறீங்கன்னா உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. ஹெல்ப் பண்ணுவாரா? பழித்து அவர் பாப்பாரு, டே இறங்கி வந்து என்னால சொல்லவும் முடியாது. இல்ல இல்லதான் மத்த வீட்டு சொல்ல முடியாது. நீ ஏன் மேல பழிய போடுற, அவன் ஏதோ கடவுள் தான் பண்றாரு போறன்னு அவன் நம்பிட்டு இருக்கிறான். என் கிட்ட வந்துட்டு இவன் ஏன் மேல பழிய போறான்னு கடவுள் இறங்கி வந்து சொல்ல முடியாது. அதனால தெரியாதவங்களுக்கு மேல பழிய போட்டுடுறோம். அவன் இல்லையா? இப்ப திருமாறன் பண்ணாருன்னா திருமாறன் அது கேள்வி கேட்பா. இறைவன் பண்ணாருன்னு சொன்னா இறைவன் அது கேள்வி கேட்க மாட்டாரு. சரி அவன் உண்மையை இறைவன் பண்ணிட்டாரு போல நம்மளும் போயிடுவோம். ஆமாவா இல்லையா? அப்போ இந்த சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமின்னு சொல்லக்கூடிய இந்த அந்த 5 வகையான கர்மாக்கள் வழியாக நம்மளோட இந்த பிறப்பு என்பது கொடுக்கப்பட்டு இருக்கு. நீங்க இங்க என்ன செய்றீங்களோ மீண்டும் அது உங்களுக்கு வந்தே தீரணும். வாய்ப்பே இல்லை மிஸ் ஆகுறதுக்கு. எழுதி வச்சுக்கோங்க. 100% வரும். வராம இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. நியூட்டனோட 3ஆம் விதி வந்தே ஆகும். என்ன இங்க ஒண்ணு நான் பண்றேன்னா அதற்கு உண்டான எதிர்வினை நடக்கும்ல. இப்ப நான் இங்க சுவிட்ச போறேன்னா அட்லீஸ்ட் சுவிட்சாவது இறங்கி இருக்குல்ல, ஃபேனா சுத்தம் இல்லை, ஏசியாவது ஆன் ஆகும். இப்படி கை அசைச்சேன்னா அந்த கை அசைச்சதுனால இங்க ஏதோ ஒரு விஷயம் மாறி இருக்கு. உண்டான எதிர்வினை அப்பயே இல்ல ஏதோ ஒரு கணத்துல வரும். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நான் எப்பயோ பண்ணதுக்கு எனக்கு இப்ப கொடுத்தா எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? வருதா? சரி, சளி பிடிக்குது, இல்ல ஜுரம் வருது, ஏதோ ஒண்ணு நடக்குது உங்களுக்கு, எதனால வந்ததுன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? நீங்க காலைல சாப்பிட்ட சாப்பாடுனால வந்தது உங்களுக்கு ஃபுட் இன்ஃபெக்ஷன். இப்ப நடந்த விஷயத்துக்கே உங்களுக்கு கோர்த்து சொல்ல தெரியல. அப்படி எங்க இருந்து நீங்க என்னைக்கோ பண்ணது ஏன் எனக்கு இன்னைக்கு கொடுக்குறீங்கன்னா புரிஞ்சுக்க முடியாது இல்ல? புரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்துக்கு உங்ககிட்ட கேட்டா இன்னைக்கும் உங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரியலையே. இது உங்களுக்கு என்னைக்கும் நடந்த விஷயத்த பத்தி கேட்டா எப்படி உங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரியும்? கனெக்ட் பண்ண தெரியாது. அந்த பக்குவ நிலை, அந்த கர்மம் எய்தும் போதுதான் அந்த கர்மம் மீண்டும் உங்களை வரும். புரியல அபிநயாக்கு? திரும்ப சொல்றேன். இப்ப இங்க இருந்து நான் ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். இது எங்க போய் அடிச்சு வரும் அப்படின்னா, இங்க செவர் இருந்துச்சுன்னா இங்கே அடிச்சு இங்க ரிட்டர்ன் ஆயிடும். இல்ல நான் ஏதோ ஒரு டார்ச் அடிக்கிறேன்னா இங்கே அடிச்சு இங்கே ரிட்டர்ன் ஆயிடும். செவர் இப்ப அங்க இருக்குன்னா அதுக்கான டிஸ்டன்ஸ் எடுத்துதான் இங்க வரும். ஒரு பந்தை நான் எந்த அளவுல வீசுறனோ அந்த அளவுல தான் திரும்ப என்கிட்ட வரணும். எந்த வேகத்துல வீசுறேன், எந்த வேகத்துல வீசணும் அதுக்கு தகுந்த இருக்கும். ஒரு டைமிங் எடுத்துதான் இங்க என்கிட்ட வரணும். டைம் எடுத்துதான் இங்க வரும். ஆமாவா இல்லையா? அப்ப இதைதான் நான் பக்குவ நிலைன்னு சொல்லி சொல்றேன். அதற்குண்டான ஒரு பக்குவ நிலை எய்தும் அந்த கர்மம், அது எய்தும் போது மீண்டும் அது உங்களிடம் வரும். என்ன, நீங்க யாரோ ஒருத்தனுக்கு துரோகம் நினைச்சிருப்பீங்க, இல்லை ஏதோ ஒன்று தங்க போட்டு தர பிளான் பண்ணியிருப்பீங்க. அதே உயிர் திரும்பவும் அதன் மூலமாக அவர் முடிக்கணும். என்ன, ஒருத்தனுக்கு நீங்க அடிச்சீங்கள, மீண்டும் அவங்க கண்ணத்துல அடிக்கணும். அப்ப திரும்ப உங்ககிட்ட வரணும், ஏதோ ஒரு உருவத்துல வரணும், ஏதோ ஒன்று நடக்கணும். அப்படி நடந்தாதான் முடியும். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.